மோட்டார்ஸ்னால் ஏசி மோட்டார், டிசி மோட்டார் இருக்கும். மோட்டார்லேயே நிறையா டைப் இருக்குது. ப்ரெஷ்டு மோட்டார், ப்ரெஷ்லெஸ் மோட்டார்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட மோட்டார் இருக்குது. இண்டக்ஷன் மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 35 மோட்டார்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு மோட்டாரும் எதுக்குரிய மோட்டார், இது எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ ஸ்பீடில் ஆர்பிஎம்மில் சுற்றும் அப்படின்ற இந்த மோட்டாரை பொறுத்தளவுக்கு இப்போ பார்க்க போகிறது ப்ரஷ் மோட்டார். இந்த மோட்டரை பொறுத்தளவுக்கு 2 மேக்னெட் இருக்கும், நார்த் அண்ட் சவுத். உள்ளே இருக்க காயில் வழியாக தான் எலக்ட்ரிசிட்டி போகும். ஸோ இந்த மோட்டார் பியூர் டிசியில் ஓடக்கூடிய மோட்டார். அதாவது ஏசியை டிசியை ரெக்டிஃபயரை வச்சு டிசியை கன்வெர்ட் பண்ணி அந்த கரண்ட்டில் ஓடக்கூடியது பியூர் டிசி தான் இதில் இருக்கும். இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வர்ஷன் பண்ணும். ஃபார் வெஹிக்கிள்ஸ் ஆகலாம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எனர்ஜி சோர்ஸஸ்க்காக இதை பயன்படுத்தலாம். இதோட அப்ளிகேஷன் இவி வெஹிக்கிளுக்கும் அண்ட் ட்ரோன்ஸுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. மேலும் வீடியோவை தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்